அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சூப்பர் சுப்பு இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். தெலுங்கானாவுல மகிப்பூர்ன்ற கிராமத்தில கல்வி அதிகாரியா பணிபுரியும் வினோத் என்பவர் அவர கற்றுக் கொடுத்த விஷயங்கள் பிடிக்காம கிராம மக்கள் மரத்தில கட்டி வச்சு அடிக்கிறாங்க. இதனால அவர் மீண்டும் அங்கு செல்ல மறுக்க, பள்ளி பிரின்சிபல் மதுசூதன் ராவ் அந்த இடத்திற்கு தற்காலிக கணினி ஆசிரியராக இருக்கும் சுப்பிரமணியம் என்கிற சுப்புவ அனுப்ப திட்டமிடுறாரு. சுப்புவோட தந்தை குகு சார் ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். வீட்டு சுப்புவுக்கு சிறிதும் மரியாதை இல்ல. சிறு வயதிலிருந்தே நண்பர்கள் செய்த தவறால சுப்புக்கு மேல் ஆபாச பழி விழுவதனால, தந்தை அவன் மேல நம்பிக்கை இருந்து அவனது இந்திரங்கள கட்டுப்படுத்த கையில் ஒரு மணிய கட்டி விடுறாரு. சுப்பு திவ்யா என்ற பெண்ணை காதலித்து வர்றாரு. ஒரு முறை பள்ளியில ப்ரொஜெக்டரை இயக்கும்போது எதிர்பாராம ஆபாச வீடியோ ஓடிவிட, டிஐஓ சார் அவள வேலைய பறிக்க முயல்றாரு. வேலைய காப்பாற்றிக்கொள்ள பிரின்சிபல் அறிவுரைப்படி சுப்பு கிராமத்தில கல்வி அதிகாரியா செல்ல சம்மதிக்கிறான். கிராமத்திற்கு வந்த சுப்பு அவசரத்தில் ஒரு சோகத்தில் சிறுநீர் கழிக்க, அங்கே எழுதியிருந்த முக்கியமான ஆபாச வீடியோக்கள் கிடைக்கும் மொபைல் எண் அழிஞ்சு விடுது. இதனால் கிராம மக்கள் அவன் மேலே கோபம் அடைகிறாங்க. பஞ்சாயத்து தலைவர் வீரப்பனோட தம்பி ரமேஷ் பாபு கிராமத்திற்கு தண்ணீர் தொட்டி வரக்கூடாது என்பதற்காக சுப்பு மிரட்டுறாங்க. வகுப்புக்கு யாரும் வராதனால சுப்பு அங்கேருந்து பெண்களுக்கு நோ மீன்ஸ் நோ என்ற பற்றி சொல்ல தருகிறான். அதை வைத்து பெண்கள் தங்களை வற்புறுத்திய கணவர்களை தடுத்தால் கோபம் அடைந்த கிராம ஆண்கள் சுப்புவை அடிக்க வராங்க. பஞ்சாயத்து தலைவர் வீரப்பன் தலையிட்டு அவனை காப்பாற்றுறாங்க. கிராமத்தில் ரகசியமாக ஆபாச வீடியோ பென்டிரைவ்கள் விற்கும் சுவாதி என்ற பெண்ணை சுப்பு சந்திக்கிறான். அவளுக்கு கதாநாயகி ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்குது. இருவரும் ஒருவர் ரகசியத்தை காப்பாற்ற உறுதி அளிக்கிறாங்க. சுவாதியோட உதவியுடன் ரமேஷ் பாபு வீட்டில் பெண்கள் கூட்டும் வேலையில் சுப்பு கல்வி பாடம் நடத்தி அதை வீடியோ எடுத்து டிஓ சாருக்கு அனுப்பி தன் வேலையை தக்க வச்சுக்கிறான். இதற்கிடையே ரமேஷ் பாபுவினோட மகள் சுமேதி தன் அக்கா கணவரை கர்ப்பமாறா. சுப்பு அவளை காப்பாற்ற ரகசியமாக மருத்துவமனைக்கு அழைத்து போகிறான். அதேபோல் தான் வேலையை நிரந்தரமாக கிரீஸ் மற்றும் அவனோட நண்பர்களுக்கு தெரியாமல் அவர்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் செய்து விடுறான். சுப்பு காதலி திவ்யா தனக்கு விசா கிடைக்க போவதாகவும் தற்போதைக்கு திருமணம் செய்து கொள்ள முடியாது என்றும் கூறி சுப்புவை கழட்டி விடுறா. அதே சமயம் சுவாத்தியோட சினிமா வாய்ப்பும் பறிப்போகுது. ஒரே நாளில் சோகத்தில் இருந்த சுப்புவும் சுவாத்தியும் கல் குடிச்சிட்டு அந்த இரவு நிரக்கமாகி விடுறாங்க. அடுத்த நாள் சுப்பு குற்ற உணர்ச்சியில் சுவாத்தியிடம் பணம் நீட்ட அவமானம் அடைஞ்ச சுவாத்தி அவனை கணத்தை அறையிறான். சுமதி கர்ப்பமான விஷயத்தை அறிஞ்ச ரமேஷ் பாபு திருவிழா மேடையில் ஏறி சுப்பு தான் ஒரு பெண்ணை கர்ப்பமாக்கினான்னு சொல்லி என்று பழி போடுறாங்க. சுமதியோட மானத்தை காக்க சுப்பு உண்மையை மறைக்கிறான். இதனால் கிராம மக்கள் அவனை கொள்ள துரத்த சுவாத்தி தன் ஸ்கூட்டரை அவளை காப்பாற்றி பேருந்து ஏற்றி விடுறா. சுப்பு தான் வீட்டுக்கு திரும்புகிறான். விசா நிறைவேற்றப்பட்டதை திவ்யா மீண்டும் திருமணத்திற்கு சம்மதிக்கிறான். ஆனால் அவங்க திருப்பதி செல்ல பஸ் ஸ்டாண்டில் காத்திருக்கும்போது மைப்பூர் கிராம கல்வியில் முதலிடம் பிடித்த செய்தி டிவியில் ஓடுது. சுப்புவின் வேலையை பற்றி தெரிந்ததை தந்தை குகு சார் அவனை குடும்பத்தை விட்டு நீக்கிறாரு. அப்போது அங்கே திருமண மேடையில் இருந்த தப்பி ஓடி வரும் சுவாத்தி தான் சுப்புவை மட்டும் காதலிப்பதாக கூறி அவனை கட்டி அணைக்கிறான். சுப்பு தந்தையிடம் மறைக்கப்படும் ஒரு நல்ல கருத்தை நான் கிராமத்துக்கு போதித்துள்ளேன். என் வேலையை நினைத்து பெருமைப்படுங்க என்று கூறிட்டு தான் வேலையை நிரந்தரமாக மகிப்பூர் கிராமத்திற்கே மீண்டும் பேருந்து ஏறி போகிறான். அங்கே கிராம மக்கள் அவனை கொள்ள ஆயுதங்களோட காத்திருக்க சுப்பு துணிச்சலோடு இறங்குவதற்கு தொடர் நிறைவடையுது. இதோட இந்த எபிசோடு முடியுது. நன்றி.